ஓவராலாக. இப்போ இது வரைக்கும் 5 சூறாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். முதல் சூறா அல்லம் சூறா, அது கேள்வி. அந்த கேள்விக்கு அடுத்து 4 சூறா பதில். இந்த 4 சூறாக்களில் 2 ஜோடி சூறாக்கள், ரெண்டுமே மதனி சூறாக்கள். ஒரே சப்ஜெக்ட்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட பக்ராவும் ஆல இம்ரானும் ஒரு ஜோடி, அன்னிசாவும் அல்மைதாவும் ஒரு ஜோடி. இது 4மே மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. குரானில் அதிகமான வசனங்கள் இறக்கப்பட்டது மக்கால. 3 2, அதாவது 66% மக்கா, 33% மதீனா. ஆனால் இப்போ நம்ம படித்ததில் அதிகமானது மதீனாவை தான் படிச்சிருக்கோம், மக்காவை டச் பண்ணல. இல்லை, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம மத குருமார்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் மதீனால தான் இறங்கிச்சு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். அப்போ மீதி 66% என்ன இருக்கு? அதுலேயும் மதீனாவிலையும் இப்போ எவ்வளோ வரலாறு பார்த்தோம். புரியுதா? இதெல்லாம் என்ன? மறுமையில் நடக்கிற விசாரணை. குரான் என்ன பேசு? குரானுடைய தீம் என்ன? குரானுடைய அந்த ரூஹ் என்ன, ஸ்பிரிட் என்ன, சென்ட்ரல் லைன் சொல்லுவாங்களா, அந்த மைய புள்ளி, அது என்ன? புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ பார்த்ததில் இந்த சூறாவில் என்னென்ன பார்த்தோம்? வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஷரியத் ஒன்று இருக்குது. நன்மை தீமைன்னு முடிவு பண்ணுற ஒருத்தன் இருக்கான். என்ன அது? முழுமையாக கிட்டத்தட்ட இந்த சூறாவில் முடிக்கப்பட்டது. இனி சட்டத்திட்டங்கள் ரொம்ப குறைவாகத்தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இனி இப்போ வந்து பால் குடிக்கிற சட்டம், தலாக் சட்டம், சொத்துரிமை, அது இது இனிமேல் எல்லாமே கம்மியாயிரும். ஏன்னா சட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி முடிச்சாச்சு. வேதமுடையர்கள் மீது சார்ஜ் ஷீட், ஃபுல் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி தாக்கல் பண்ணியாச்சு. அவர்களுடைய மேஜர் பாவங்கள், பெரும்பாவங்கள், அவங்களுடைய சின்ன சின்ன பாவங்களில் பெரும்பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டாச்சு. அவர்களுடைய அக்கீதாக்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க பெரிய அக்கீதாவில் தப்பு பண்ணாங்க, புரியுதா? அல்லாவுடைய செல்ல பிள்ளைன்னு அவங்க நம்பினாங்க, அது ஒரு தவறு. இவங்க வந்து அல்லாவுடைய மகன்னு நம்பினாங்க, இது தவறு. இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டது. அவங்களுக்கும் அழகிய முறையில் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவும் வாங்க சேர்ந்து வேலை செய்யலாம். இப்லீஸும் அவங்க கூட்டமும் உக்கரமாக வேலை செய்கிறாங்க. அவங்க கூட அவனுங்களுக்கு தேவைப்படுது, மேன் பவர் ஃபுல்லாக தேவைப்படுது. நீங்கள் வாங்கங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷைத்தானுடைய ஃபோர்ஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவர்களின் வரலாற்று திரிப்புகள் சரியாக விளக்கி கூறப்பட்டது. வரலாற்றில் அவங்க என்ன பண்ணாங்க? பொய்யா சில விஷயங்கள், அதாவது முக்கியமான ட்விஸ்டிங் போய் அந்த வரலாற்று நிகழ்வை வச்சு தான் அவங்க நிறைய பொய்களை, நிறைய விஷயங்களை கட்டமைச்சிருந்தாங்கன்னா அந்த வேறே வெட்டிடுவான்ல. ஈசா நபி வந்து எப்படி பிறந்தார் தெரியுமா? அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிறக்கல, ஜிப்ரீல் வந்தார், பிறக்க வச்சார், அவ்வளோதான். மூசா நபி எங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார். ஆமாம்மா, ரொம்ப பாசமாக இருந்தார், சாவடிச்சிருவேன்னார். உங்கள் மேலே கொலகானில் இருந்தார். தாவூத் நபி தான் எங்கே? ஆமாம்மா, எது திட்டு வாங்கினீங்களா அந்த தாவூத் நபியா? நாங்கள் அல்லாவுடைய செல்லப்பிள்ளைகள் அப்படின்னு. அல்லாவுடைய செல்லப்பிள்ளை எப்படி அந்த ஊருக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னீங்களே, அவங்க தானே. 40 வருஷத்தில் நீங்களாம் செத்து போயிடுவீங்கடா நாங்களா, உங்கள் குழந்த தான் போகும், உங்களில் ஒருத்தன் கூட ஜெருசலத்தை பார்க்கவே மாட்டீங்க வாழ்க்கையில். என்னங்க அந்த பனி இஸ்ராயேல் தானே, அந்த செல்லப்பிள்ளைகள் தானே. அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்புறம் அவங்களுடைய அந்த 2000 ஆண்டு பதவி பறிக்கப்பட்டுருச்சு சொல்கிறான். இனி நீங்கள் லீட் பண்ண முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லீட் பண்ணுவாங்க, அவங்களுடைய சஹாபாக்கள் லீட் பண்ணுவாங்க, அரபுகள் லீட் பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். கடைசியாக அந்த அரபுகள்கிட்டருந்தும் உம்மத்து பறிக்கப்பட்டு அதுவும் இந்த சூறாவிலே இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இனி வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன்பா. நீங்கள் இப்ராஹிமுக்கு பிறந்தீங்களா, இசாக்குக்கு பிறந்தீங்களா, யாக்கூபுக்கு பிறந்தீங்களா, யூசுஃபுக்கு பிறந்தீங்களா, இப்ராஹிமுடைய ஷரியத்து இதை எவன் ஃபாலோ பண்ணாலும் சரி, சைனாக்காரனாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ப்ரௌன் கலரு இந்தியாக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருக்கட்டும், காஷ்மீரியாக இருக்கட்டும், இலங்கைக்காரனாக இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனாக இருக்கட்டும், என்ன மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், எல்லாரும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். ஓப்பன், என்ன சொல்கிறது, ஓப்பனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான்ல.
ஏ இப்ராஹிம் நபியுடைய வேலை யார் செய்கிறானோ அவன் தாண்டா வாரிசு, போட முடிஞ்சு போச்சு. சும்மா வந்து இப்ராஹிம் நபியுடைய பிளட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன அவர் என்ன கொடுப்பாரு, டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் இன்னைக்கு கிடையாது. டிஎன்ஏ கொடுத்த மரியாதை முடிஞ்சு போச்சு. 2000 வருஷம் இந்த டிஎன்ஏக்கு மரியாதை கொடுத்தான்ல, இசாக் நபியுடைய டிஎன்ஏக்கு. இப்ராஹிம் நபியுடைய இந்த டிஎன்ஏக்கு ஒரு மரியாதை கொடுத்தான், இந்த டிஎன்ஏ துரோகம் பண்ணிச்சு. இப்போ இந்த டிஎன்ஏக்கு மரியாதை கொடுத்தான், இந்த டிஎன்ஏ இன்றைக்கி அதை விட கேடு கட்டு துரோகம் பண்ணிச்சு. இப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டான், நோ டிஎன்ஏ ஓப்பன், ப்ரூஃபே வேண்டியதில்லை, விரும்பியவர்கள் செய்யலாம்.